ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் அப்பளம் ஒரு வெங்காயத்தை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலை, கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்தாற்போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னாலும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இந்த வெங்காயத்தோட கிரன்ச்சினஸ் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நாம் இதில் மெயினாக சேர்க்க போகிறது அப்பளம்தான். அப்பளத்தில் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 5 அப்பளம் எடுத்திருக்கேன். இதை நம்ம முதல்ல தண்ணியில் ஒரு 30லேருந்து ஒரு 40 செகண்ட் வரைக்கும் இதை நம்ம ஊற விட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சு செஞ்சோன்னா இது நமக்கு உடையாமல் இருக்கும். அது ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மைதா மாவு இல்லைன்னா இதுக்கு பதிலாக சோள மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நீங்கள் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுங்க. இது நமக்கு ஒட்டுறதுக்காகத்தான். இப்போ நமக்கு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அப்பளமும் நல்லா ஊறியிருக்கு. இது நமக்கு ஒரு கிளாத் மாதிரியே இருக்குது. இப்போ இதில் ஒரு அப்பளத்தை இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தில் 1 ஸ்பூன் இதில் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி 2 ஓரங்களையும் இந்த மாதிரி நீங்கள் மடித்து விடுங்க. நமக்கு ஊறினதால் இது நமக்கு மடிக்க வரும். அடுத்த 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டை தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி 2 ஓரங்களையும் மடித்து விடுங்க. இது நமக்கு ஈஸியாகவே ஒட்டிருங்க. நீங்கள் பயப்படாமல் இதை நீங்கள் செய்யலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சமோசா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு அப்பளத்தை எடுத்து அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி 2 ஓரங்களையும் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடித்து விடுங்க. பேஸ்ட்டை தடவிட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி ஒட்டி விடுங்க. அடுத்ததாக இந்த கீழே இருக்கிற இந்த பக்கத்தையும் பேஸ்ட்டை தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி மேலே மடித்து விடுங்க. மடித்து அப்படியே ஒட்டி விட்டுருங்க. இது நல்லாவே ஒட்டிக்கிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு சமோசா ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் உங்களுக்கு எந்த ஷேப் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இது செய்கிறதும் ஒரு 5 நிமிஷம்தான் ஆகுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம அதில் போட்டுக்கலாம். நாம் எண்ணெயில் போட்டதுமே அது நல்லா ஒட்டிக்கிடுங்க. அதனால் பயப்படாமல் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இது 2 நிமிஷத்துலே நமக்கு ரெடி ஆயிருங்க. அப்பளம் சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். உள்ளே இருக்கிற வெங்காயம் நமக்கு கொஞ்சமாக வெந்தாலே போதும். அது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது 1 நிமிஷம் ஆச்சு. இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் அப்பளமும் வெங்காயமும் இருந்தால் இதை இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே நம்ம செஞ்சாலே போதுங்க. அவ்வளவு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸுங்க. இது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும்.
இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்செடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அப்பளத்தையும் வெங்காயத்தையும் வச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இது டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.